ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் மை சேனல். இன்னைக்கு வந்து மார்ச் 21. இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். அனைவருக்கும் காலை வணக்கம் நண்பர்களே. ஹெட்லைன்ஸ் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, முதல்வருக்கும் எதிர்க்கட்சி தலைவருக்கும் கடும் மோதல், பேரவையில் கூச்சல் குழப்பம். அரசு பள்ளி மாணவர் சேர்க்கை 1,00,000 கடந்தது. கல்வித்துறை வந்து அறிவிச்சிருக்காங்க. அதாவது தமிழ்நாட்டில் உள்ள அரசு பள்ளியில் 2025-2026 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை வந்து கடந்த மார்ச் 1ஆம் தேதி தொடங்கிய நிலையில் 20 நாள்களில் 1,06,268 மாணவர்கள் சேர்க்கை பெற்றுள்ளாங்க. அதனால கல்வித்துறை வந்து தெரிவிச்சிருக்காங்க. இதை எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் பார்க்க போறோம். சென்னை திரும்பிட்டாரு ஆளுநர். கல்யாணத்துக்கு போயிட்டு சென்னை வந்து திரும்பி இருக்காரு. முக்கியமான இதெல்லாம் வந்து அமித்ஷா கிட்ட வந்து பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்திட்டு திரும்ப ரிட்டர்ன் வந்திருக்காரு. ஓகே, அடுத்ததாக பார்க்க போது வந்து ஜல்ஜீவன் திட்டம். ஜல்ஜீவன் திட்டம்னா என்னன்னு தெரியுமா? இது வந்து ஒரு குடிநீர் விநியோக திட்டம். இது வந்து எக்ஸாம்பிள் கேட்பாங்க. ஜல்ஜீவன் திட்டம் வந்து எதன் கீழ் வந்து செயல்படுதுன்னு சொல்லி கொஸ்டின் பேப்பரில் வந்து ஆன்சர் இது ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஜல்ஜீவன் திட்டம், இந்த பிரதான் மந்திரி திட்டம், அந்த மாதிரி 4 கொடுத்துருப்பாங்க. அதுக்கு வந்து நீங்கள் வந்து ஜல்ஜீவன் திட்டம்னா குடிநீர் திட்டம்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. குழாய் நீர் விநியோக திட்டம். இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த திட்டத்தின் கீழ் வந்து என்னென்ன செயல்படுத்துகிறாங்கன்னா, நீரோட தரத்தை வந்து கண்காணிப்பாங்க. நுண்ணிய கண்காணிப்பு நடவடிக்கை, நீர் தரத்தை வந்து சோதிப்பாங்க. ஆய்வகம், அதாவது லேப் அமைச்சு அதை வந்து நல்லா செயல்படுத்துவாங்க. அதுக்கான உபகரணம், கருவி, ரசாயனங்கள், கண்ணாடி பொருள், நுகர்பொருள் கொள்முதல் செய்தல், திறமையான மனித வளத்தை பணியமர்த்தல், கள சோதனை, ஃபீல்டு ஒர்க்காக போய் பார்ப்பாங்க. கருவிகளை வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. சமூகத்தில் கண்காணித்து விழிப்புணர்வு உருவாக்குவாங்க. நீர் தரம் குறித்து கல்வி திட்டங்களை ஆய்வகங்களில் அங்கீகாரம் போன்றவை அதுவுமே இதில் தான் அடங்கும். அடுத்தது நகர்ப்புற உள்ளாட்சிகள் இணைக்கப்படும் 375 ஊராட்சிகளிலும் 100 நாள் வேலை திட்டம். அதாவது நம்ம பஞ்சாயத்துலலாம் வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து 100 நாள் வேலை திட்டம் வந்து ஒரு சிலவெல்லாம் வந்து ரத்து பண்ணியிருக்காங்க. ஆனால் அதே பஞ்சாயத்து வந்து நகர்ப்புற உள்ளாட்சிகளுடன் இணைக்கப்படும் பொழுது அந்த 100 நாள் திட்டம் வந்து செயல்படும் என்று நேரு அவர்கள் நகராட்சித்துறை மற்றும் நீர் நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை அமைச்சர் நேரு, தமிழ்நாட்டு எம்எல்ஏலாம் நல்லா யார் யாருன்னு சொல்லி நல்லா ஞாபகம் வச்சுக்கோப்பா, எக்ஸாம்ல வந்து கேட்பாங்க. தமிழ்நாடு, இந்தியா, தேசிய அளவில் வந்து என்ன நடக்குதுன்னு நம்ம பண்ணுறோம். அடுத்தது வந்து செயற்கை நுண்ணறிவு, அதாவது ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட். தவறான தகவல்களால் அதிகரிக்கும் அச்சுறுத்தல். ஒரு சில ஆப்னால ஒரு சிலர் செய்கிறதுனால, அதாவது டீப் ஃபேக்ட் பிற செயற்கை நுண்ணறிவு செயல்கள் மூலம் பொய்யான தகவல்கள் வந்து சித்தரித்து அச்சுறுத்தும் அபாயங்கள் அதிகரித்து வரும் சொல்லி திரௌபதி முர்மு அவர்கள் டெல்லியில் 19வது ராம்நாத் கோயங்கா விருதுகள் வழங்கும் நிகழ்ச்சியில் இதை பற்றி அவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது சென்னை நுண்ணறிவு தவறான தகவல்கள் அதிகரிக்கும் அச்சுறுத்தல்கள். தவறாக வந்து நியூஸ் கொடுக்கறது வந்து உண்மையை பொய்யன்னு சொல்லி சொல்கிறது, பொய்யை வந்து உண்மைன்னு சொல்லி சொல்கிறது, அந்த மாதிரி தவறாக கொடுக்குற நியூஸ்னால பொதுமக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. அதனால் வந்து திரௌபதி முர்மு அவர்கள் வந்து ஒரு விழிப்புணர்வு வந்து ஏற்படுத்த வேண்டும் என்று ஊடகங்கள் செய்ய வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் வலியுறுத்தியுள்ளார்.
அடுத்து வந்து விளையாட்டு போட்டி. சுவிட்சர்லாந்தில் நடைபெற்றிருக்க ஸ்விஸ் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் நட்சத்திர போட்டியாளர்களான பி.வி. சிந்து, எச்.எஸ். பிரணவ் ஆகியோர் முதல் சுற்றிலேயே அதிர்ச்சி தோல்வி அடைஞ்சிருக்காங்க. அடுத்தது மியாமியில் நடைபெற்ற ஓபன் டென்னிஸ் போட்டியில் பிரிட்டனைச் சேர்ந்த ரடுகானு, விக்டோரியாவைச் சேர்ந்த அஸ்ரன்கா ஆகியோர் வந்து ரெண்டாவது சுற்றுக்கு வந்து முன்னேறி இருக்காங்க. சாம்பியன்ஸ் கோப்பை வெற்றி இந்திய அணிக்கு ரூ. 58 கோடி பரிசு. கிரிக்கெட் போட்டியில் சாம்பியன்ஸ் போட்டியில் வாகை சுடும் இந்திய அணிக்கு 58 கோடி ரொக்க பரிசு வழங்கப்படும் என இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் BCCI தெரிவிச்சிருக்காங்க. அடுத்தது உலக டேபிள் டென்னிஸ் கண்டெண்டர் தொடர். முதன்முறையாக 19 இந்தியர்கள் பங்கேற்பு. அதாவது டேபிள் டென்னிஸ் போட்டியில் கண்டெண்டர் 2025 தொடரில் தேசிய சாம்பியன்களான மனிஷா மற்றும் டியா சித்லே ஆகியோர் வந்து வைல்ட் கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த தொடரில் வந்து இந்தியாவை சேர்ந்த வீரர்கள் 19 வீரர்கள் வந்து இறங்குறாங்க. வேர்ல்ட் ஹாப்பி அந்த லிஸ்ட்ல வந்து உலகின் மகிழ்ச்சியான நாடுகளில் 118வது இடத்தை வந்து இந்தியா பெற்றிருக்கு. சீனா வந்து 68வது இடம், நேபாளம் 92வது இடம், பாகிஸ்தான் 109, இந்தியா 118, இலங்கை வந்து 133, வங்காளதேசம் வந்து 134, ஆப்கானிஸ்தான் 147. மீண்டும் போர் தாக்குதல். காசாவில் இஸ்ரேல் மீண்டும் தாக்குதல். 85 பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க. ஹமாஸ் அமைப்பினரை குறிவைத்து இஸ்ரேல் மீண்டும் தாக்குதல் நடத்தி 85 பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க. ஸ்ரீலங்கா. இலங்கையில் வந்து மே 6 வந்து உள்ளாட்சி தேர்தல் நடைபெறுகிறது. இலங்கையில் நீண்டகாலமாக தடைபெற்றிருந்த உள்ளாட்சி தேர்தல் வரும் மே 6 அன்று தொடங்குகிறது. அது வந்து நாட்டு தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இந்த நியூஸ் பேப்பரில் என்ன சொல்லியிருக்காங்க பார்க்கலாம். முக்கியமான மட்டும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும் பார்க்கலாம். வளவலன்னு பார்த்தாலே உங்களுக்கு புரியாது. ஒரு வாண்டட் தான். இது உங்களுக்கு தேவைப்படும். போக்குவரத்து காலத்தில் வந்து 3274 ஓட்டுநர் நடத்துனர் பணியிடங்களுக்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம். அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. யாராவது விண்ணப்பிக்கலாம். தகுதியா இல்லை ஆசையாக இருந்தால் இது வந்து நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். அகில இந்திய கபடி போட்டியில் வந்து தூத்துக்குடி, சென்னை அணிகள் வெற்றி பெற்றுள்ளன. ரெண்டாயிரத்தி 329 கிராமங்களில் அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் வந்து செயல்பட்டுள்ளது. தமிழ்நாடு லெவலில் இந்த விஷயம் தெரிஞ்சுக்கலாம்.
இது கொஞ்சம் இம்பார்ட்டண்டாக இருக்கும். ரிசர்வ் வங்கியின் செயல் இயக்குனராக இந்திரானில் நியமனம். அதாவது இவங்க வந்து முதல் அமலுக்கு வந்துள்ளது. அப்போ இருந்து இவர் வந்து பொருளாதாரம், எக்கனாமிக்ஸ் மற்றும் ஆராய்ச்சி துறையை கவனித்துக் கொள்வார் என்று தெரிவிச்சிருக்காங்க. பதவி வந்து செஞ்சு வச்சிருக்காங்க. பணக்கொள்கை துறையின் ஆலோசகராக பணியாற்றி வந்தார். மோடி அவர்கள் பணியமர்த்திச்சிருக்காரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கானது